ஓம் நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இதில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதை பார்ப்பீங்க. இதில் சில பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. பல ஐயாக்களை கூப்பிட்டு கூட காணொளி போட்டும் நாங்கள் கடந்த காலத்தில் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு சைவ சமயத்தை கெடுக்கிற ஒரு முழுமையான செயல்பாடு இந்த சாய்பாபா வழிபாடு. தெளிவாக சொல்கிறேன். வேணுமானாக்கள் கதைக்க வரலாம், கதைச்சு கொள்ளலாம். சரி, இப்போ இதில் இருக்கிறது ஒரு சாய்பாபா கோயில் ஒன்றை காட்டி அதுக்கு திருக்குட நீராட்டு நடக்குதாம். அப்படி மகா கும்பாபிஷேகம் நடக்குதாம். அதை பற்றி தான் இதில் கிடக்கு. வாசிச்சு விடுறேன் பாருங்கோ. சரி, இதில் என்ன கிடக்குண்டா அருள்மிகு சீரடி சாய்பாபா ஆலயம், அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் வாசிப்பீங்க. இப்படி கிடக்கு. இதில் முக்கியமான என்னென்னா, சாய்பாபா அடியார்களே நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களை தன்னகத்தையே கொண்ட இலங்காபுரியின் வடவாள் யாழ்ப்பாணத்தில் தென்பால் மருத நிலமும் சைவப்பெரியார்களும் கல்வி மகான்களும் நிறைந்த மீசாலை ராமாவில் உலக சைவப்பெரியார் இருக்கணுமா அவனே சொல்றான். இந்த சைவப்பெரியார் எல்லாம் சைவ சமயத்தை பற்றி தெரிஞ்சவர்களா தெரியாதவர்களான்றது ஒரு பெரிய ஒரு ஐயப்பாடாக இருக்கு. என்னென்னா சைவப்பெரியார்களுக்கு உண்மையிலேயே சைவ சமயத்திலே புரிதலும் சைவ சமயத்திலே ஒரு அறிதலும் ஒரு தெளிவும் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேணும்? இவ்வாறான வேலைக்கு சைவ சமயத்தை இழுத்துவதற்கு, அதாவது நாயன்மார்களால் பாடல் பெற்றது சைவ சமயம். இப்போ அதை இப்படி பெருமையாக தங்களுக்குள்ள உணர்ந்து பூத்தாண்டுவார்கள். நாயன்மார்களால் பாடல் பெற்ற இந்த நாட்டிலே என்று சொல்லியிருக்கிறோம். அது பெருசாக தெரியுது. அந்த நாயன்மார்களுக்கு ஒரு குரு பூஜையாரம் செய்கிறீங்களேன்னு சொன்னால் செய்ய மாட்டீங்க. இவன் யாருன்னா குரு மகான் சொல்லி போட்டு சொல்றீங்க, புரிதல் இல்லாமல். சைவ சமயத்தில் இருந்த இந்த எத்தனையோ குருமார் இருக்கிறாங்களே, தான் சைவ சமயத்திலே வாழ்ந்து இறைவனம் அடைந்தார்கள், இப்படி சொல்லலாம். ஆனால் இவர் சைவமும் இல்லை அதுவும் இல்லை ரெண்டும் கட்டா நிலை கொண்ட ஒரு ஆளை நீங்கள் சைவ சமயத்தில் நாயன்மார்கள் பாடல் பெற்றது சைவ மக்கள் இருக்கிறதுன்னு சொல்லி எப்படி பெருமை எழுதுறாங்கன்னு பாருங்க. வெக்கக்கேடு. இது சைவ சமயத்திற்கு வெக்கக்கேடு. இதை விட ஒரு வெக்கக்கேடு என்னன்னு சொன்னால், அந்த வெக்கக்கேட்டிலையும் அடி தளத்திலேயே ஒரு கேவலமான செயல்பாடு என்னன்னு சொன்னால், சிவாச்சாரியார் என்ற பெயரை வச்சு கொண்டு சைவ சமயத்தில் இருந்து கொண்டு பிழைப்புக்காக வயிற்று பிழைப்புக்காக போய் இதுக்குள்ள போற இருக்குல்லோ, அது ஒரு சைவ சமயத்திலே கற்பில்லாத குருமார் தான் இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு போவார்கள். பணத்துக்காக இப்படி கெடுக்கிற இவர்கள் சைவ சமயத்தின் குரு என்று சொல்வதற்கு ஒரு எள்ளளவும் தகுதியற்றவங்கள், மானம் கட்டவங்கள். இவங்களை பாரதி சொல்லி வரதானே, தீயவரை கண்டால் காரை உமிழ்ந்து விடுவாப்பா. அவங்கள பார்த்தா காரை உமிழ வேண்டிய ஆக்கள். குறை நினைக்காதீங்க. ஏனெண்டா ஏமாத்துறாங்க. எங்களுடைய சமயத்தின குருவென்று சொன்னால் எங்களுடைய சமயத்தின செயல்பாடைத்தான் நீங்கள் செய்ய வேணும். இனி நீங்கள் நாளைக்கு நாங்கள் குருவென்று சொல்லி போட்டு நீங்கள் அங்கே வேத கோயிலுக்கு போவீங்க, கிறிஸ்தவர்கள்னு போவீங்கன்னா அந்தோனியாருக்கு தீவம் காட்டுவீங்க, மாதாவுக்கு தீவம் காட்டுவீங்க, அங்கால அப்படியே ஒவ்வொரு சமயத்துக்கும் போவீங்க, காட்டுவீங்க. என்னென்னா காசு வருதுன்னுட்டு நீங்கள் கிரிகின்னுட்டு வருவீங்க. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் ஒருத்தர் இப்போ போப்புறாராம், ஃப்ரான்ஸில் ஒருவர் போப்புறாராம் ஒரு கோயிலுக்கு. எல்லாருக்கும் நல்ல செயல்முறையோடு இதுக்கு விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. அதுவும் ஒரு கோமாளி தான் உருவாக்கி இருக்கிறார். வெற்றி பெறும் சிவருமான் அதை எல்லாத்தையும் சிறப்பாக நடத்துறதுக்கான ஒரு துறப்பொண்டை போட்டுட்டார். சரிதானே, திறப்பொண்டை தந்திருக்கிறார். நல்லா போச்சுது. சரி, இப்போ இதை செய்கிறார்கள் ஆறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவஸ்ரீ சதாசிவ சுதர்சன குருக்கள். அவர் பதுளையா, இவங்கெல்லாம் சிவசிறியா, இவங்கெல்லாம் சிவசிறியா, அவங்களுக்கெல்லாம் சிவசிறி என்ற பேரை கொடுத்ததாரு. உண்மையை இதில் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குருமார் கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டினமோன்னு இருக்குது. என்ன இதில் யாழ்ப்பாணம் என்றதுலையும் காண இல்லை. தெளிவடைஞ்சிட்டினமோ, உணர்ந்துட்டினமோ, உண்மையை உணர்ந்துட்டினமோ என்ற ஒரு சிந்திக்கிற ஒரு கட்டத்தை இந்த இது ஏற்படுத்தி இருக்கு. சரி, கும்பாபிஷேக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா வேத வித்யா சிரோன்மணி ஸ்கந்த விற்பன்னர் சிவஸ்ரீ இரா பிரதீப் குருக்கள், பிரதம குரு மாணிக்கவள்ளி சிவசுப்பிரமணிய ஆலயம் பதுளை. இந்த புள்ளியா கோயில்காரன் இவரை திருப்பி கோயிலுக்கு எடுக்கக்கூடாது. சமயம் மாதிரி அங்கால போய் அடுத்த இடத்துல போய் பூஜை வைக்க போறான்னு சொல்லி போட்டு கலைச்சி விடணும் கோயிலை விட்டு. என்னென்னா நீங்கள் படிவா சிந்திச்சு பாருங்கோ. வேத வித்யா சிரோன்மணி
வேதத்தில் வேத வித்யா சிரோன்மணியம் இது வந்து இந்த எப்படி சொல்றது, என்னத்துக்கு இந்த பேர்கள் எல்லாம் வைக்கிறாங்களோ தெரியாது எனக்குண்டா. உங்களுக்கு எல்லாம் ஒரு பேர்கள், மானங்கட்ட வயல்களுக்கு எல்லாம் ஒரு பேர்கள். ஸ்கந்த விற்பனருக்கு இதுக்குள்ள என்னடா அலுவலக சாய்பாபாவுக்கு அந்த ஒரு இஸ்லாமியனுக்கு போய் பூஜை வைக்கிறதுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன அலுவல் கிடாது கேட்குறேன் சொல்லுங்க. நீங்கள் வந்து சாய்பாபாவுக்கு செய்கிற நீங்கள் வந்து சைவ சமயத்தவர்களை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகின்றீர்கள். காரணம் என்னென்றால், சைவ சமயத்தில் இருந்து கொண்டு சைவ சமயம் என்று சொல்லிக்கொண்டு சைவ சமய குரு என்று சொல்லிக்கொண்டு எங்களிடம் இருந்து கொண்டு எங்களுடைய கிரியை பெற்றுக்கொண்டு நாங்கள்லாம் குரு என்று சொல்லிக்கொண்டு முன்னுக்கு அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியருக்கு போய் தீபம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள். அது அந்த சமயத்தை நாங்கள் மதிக்கிறோம், அதில் குறை இல்லை. ஒவ்வொரு சமயத்தையும் நாங்கள் மதிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய செயல்பாடு தாங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்குள்ள சாய்பாபா போய் நீங்கள் என்ன மந்திரமடா இதுகளுக்கு சொல்ல போறீங்க? அதுக்கு என்ன முறை சர்வ சாதகமாம், என்ன சர்வ சாதகத்தை பார்க்க போற? சிவஸ்ரீ ஹரிஹர சர்மாவா என்ன சாதகம் பார்க்குறீங்க ஐயா நீ? இதுக்குள்ள அடுத்தவர் கும்பாவச குரு உங்களுக்கெல்லாம் பணத்துக்காக அப்படி இதுன்றீங்களேடாப்பா, பணத்துக்காக நீங்கள் வாய்த்து வேறு எதுவும் வேலைக்கு போங்கடாப்பா, வேற ஒரு வேலைக்கு போங்க. இப்படியான ஒரு இழிவான வேலை செய்கிறத விட சைவ சமய குரு என்று சொல்லி இருந்து கொண்டு இந்த சிவஸ்ரீ எல்லாம் போட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது சொறையண்டு போடுங்க, குறை நினைக்காதங்க இப்படி சொல்றேன்னு சொல்லி. இதெல்லாம் எங்களுடைய சமயம் கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம். எங்களுடைய சமயத்திலிருந்து அடுத்த சமயத்துக்கு மாறி போவதற்கான காரணம் பிற எவரும் இல்லை. இந்த இடத்திலே குரு என்று சொல்லிக்கொண்டு குந்தி கொண்டு இருந்து கொண்டு இவ்வாறான வேலை பார்க்கும் இவர்களை போன்றவர்கள் தான் முழுமையான காரணம். சரிதானே? கிரிகைகள் தொழிலாக்கப்படுகின்றன, கிரிகைகள் தொழிலாக்கப்படுகின்றன. இதில் இருக்கிறாங்க இவ்வளவு அமைப்புகள், அந்த அமைப்பு, இந்த அமைப்பு, இந்து அமைப்பு என்றெல்லாம் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இது எல்லாம் உங்களுக்கு அறிவு இல்லையா? இந்த அமைப்பில் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தனுக்கும் அறிவு இல்லையா கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த சாய்பாபாவுக்கு இது நடக்க நீங்கள் எல்லாம் வாயை பொத்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறீர்கள், காதுகளை பொத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் நீங்களும் அதே வழியிலே பணத்தை இட்டு வேணும் என்ற ஒரு நோக்கமா? ஒருவருக்காவது சமயத்தில் பெற்றிருக்கா? ஒருவருக்காவது சமயம் சொல்லும் வழியை வந்து சரியாக நிலைப்படுத்த வேணும் என்று இருக்கா? அப்புறம் என்னத்துக்கிட்டாப்பா நீங்களாம் குருவன்ற பேரில் குந்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய சமயத்தின் மூலம் உங்களுக்கு வழிகாட்ட முடியவில்லை. இவ்வாறு தானே நீங்கள் தொழிலாளிகள். நீங்கள் இதை எங்களுடைய சமயத்தை வச்சு உழைப்பு நடத்துறீங்கள். சமயத்தின் மூலம் நீங்கள் உழைப்பை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் வாழ வேணும், உழைப்பை பெற்றுக்கொள்ளுங்க. உழைப்புக்காக எங்களுடைய சமயத்தை பயன்படுத்தாதீங்க, அது கூடாது. அதுக்கான பதிலாக நீங்கள் இஞ்ச உலகத்தை ஏமாற்றி அடுத்தவன்ற புறப்பில் விளையாடுற உங்களுக்கு எவ்வளவு இதுகள் வருமென்று சிந்திங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பிள்ளை குட்டி வரும், உங்களுடைய பரம்பரை எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். அவையில் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் அழுந்த போயின மாதிரி ஏன்னா ஒவ்வொருவன்ற புறப்பிலையும் விளையாடுறீங்க பணத்துக்காக போய் செய்யுங்கடாப்பா வேற வேலைகளை செய்யுங்க. ஏன் நீங்கள் இதுக்குள்ள போறீங்க? இப்படி நீங்கள் போறீங்கன்னா எங்களோட சமயம் தொடர்பானதில் பயன்படுத்தாதீங்க. சிவஸ்ரீ அங்கே அந்த சிரோன்மணி, இந்த சிரோன்மணி, நீங்கள் பாபா ஸ்ரீ என்று வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் ஒருத்தரும் கேட்க மாட்டோம். யாராவது ஒருத்தன் பாபா ஸ்ரீ என்று வச்சு போட்டு நீ பாபாவுக்கு தீபம் காட்டு, கேட்க போகிறதே இல்லை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நீ பாபா ஸ்ரீ என்று வச்சேன்னா பாபா சொரி என்று வச்சேன்னா அதை பற்றி ஒருத்தரும் கேட்க போகிறது இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட இதுக்குள்ள நீங்கள் நாயன்மார்கள் பாடல் உங்களுக்கு என்னடாப்பா? சாய்பாபா கும்பிட்றோம், உங்களுக்கு என்ன? நாயன்மார்கள் பாடப்பட்டா உங்களுக்கு என்ன கேட்குறேன்? சாய்பாபா பற்றி பாடி இருக்கிறாங்களா? இல்லை தானே? அப்புறம் உங்களுக்கு என்ன? அது என்னத்துக்கு நீங்கள் இதுக்கு வந்து சொல்லுறீங்கள்? உங்களுக்கு எங்களோட சமயத்தை அழிச்சு இப்படி எல்லாம் செய்றீங்க. இதுக்கெல்லாம் துணை போடுறது சில சிவஸ்ரீ என்று சொல்லி கொண்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் எங்களோட சமயத்துக்கு கிடைச்ச சாவக்கேடுகள். நீங்கள் எல்லாம் இந்த பாபாக்கு தீபம் காட்டுற சைவ சமய குருமார் எல்லாம் உண்மையிலேயே ஒரு கழிவு நீரோடைகள். இதெல்லாம் ஒரு கழிவு தண்ணிகள். இது கழிவுகள். இது தெளிந்த நீரோடை அல்ல. தெளிந்த நீரோடை போல் இருப்பவன் தான் குரு. இதெல்லாம் கழிவு தண்ணி. இந்த கழிவு தண்ணி எல்லாம் ஒரு நாளைக்கு தூய்மையாகும். பொய்யாயின எல்லாம் போயகளை வந்தருளி. உண்மையாக ஒன்றை மட்டும் வேண்டிக் கொள்றேன், சைவ சமயத்தில் இருந்து நீங்கள் உண்மையிலேயே சைவ சமயத்தின் மூலம் நீங்கள் அந்த வீட்டு பேரை அடைவதற்கான வழியை காட்டும் ஒரு குருவாக இருந்தால், உண்மையிலேயே இதுக்கான ஒவ்வொரு சாய்பாபா வழிபாட்டிலும் செய்யும் இந்த பூசகர்கள், இந்த குருக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த இவ்வாறான சிவஸ்ரீ என்று பெயரை பயன்படுத்தி கொண்டு இருப்பவர்களை புறக்கணியுங்கள். இவர்கள் வந்து கோயிலை விட்டு விரட்டப்பட வேண்டியவர்கள். இவர்கள் கோயிலுக்குள் விட்டாலே தீட்டு. ஏனென்றால்
புறமதத்துக்கு போகின்றார்கள். இவர்கள் எங்களுடைய சமயத்திலே எங்களுடைய சமய கற்போடு இல்லை, எங்களுடைய சமய கற்பை இழந்து நடத்த போகிறார்கள். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. கற்பை இழந்து போனால் அதுக்கு ஒரு பேர் இருக்கின்றது. அந்த பேருக்குரியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கற்பில்லாதவர்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். அது ஆறாக இருந்தாலும் சரிதானே. ஆதீனத்தில் குந்தி கொண்டிருப்பவன் போய் சாய்பாபாவுக்கு தீபம் காட்டினும் புலதான். அதை நீங்கள் இல்லை அது சரி என்று சொல்லக்கூடாது. சரிதானே. இலங்கை ஜெயராஜையா அவர்கள் சாய்பாபாவுக்கு தீபம் காட்டினாலும் பிழைதான். ஆகையினால் சிந்திப்பீர்கள். சாய்பாபா வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் சைவ சமயம் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி நீங்கள் சைவர்களை குழப்பக்கூடாது. சைவ சமயத்தவர்கள் சைவ சமயத்தவர்களாகவே ஒழுக விடுங்கள். நீங்கள் உங்களுடைய கூத்துக்கு சைவ சமயத்தை கீழாக்க. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமா இந்த பிறந்து சவமா போனதுகள் எல்லாத்தையும் கொண்டு வச்சு சிவத்தோடு ஒப்பிடக்கூடாது. சிவம்ன்றது பிறப்புக்கு அப்பாற்பட்டது. ஆகையினால் ஒவ்வொரு சைவ சமயத்து குருமார்களும் சரிதானே, ஒவ்வொரு சைவ சமயத்துக்கும் வீட்டு பேரை நாங்கள் மக்களுக்கு அடைவதற்கான வழியை காட்டுகின்றோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஐயாமாரும் இதுக்கான எதிர்ப்பை நீங்கள் தெரிவிங்கள். மாவன் குறை சொல்லுவான், மச்சான் குறை சொல்லுவான் என்று சொல்லி நீங்கள் உண்மையிலேயே இறைவனுக்கு எதிராக செயல்படாதீர்கள். வழிபாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்பாடுங்கள். அறத்துடன் இருங்கள். அறத்தின்பால் ஒழுகுவன் தான் அந்தணன். நீங்கள் அறத்துக்கு புறம்பாக செயல்பட்டு விட்டு நீங்களே போய் அறத்துக்காக நிற்பவன் என்று சொல்லி கொண்டு நிற்கிறதெல்லாம் அந்தணன் கிடையாது. ஆகையினால் அந்தணனாக இல்லையோ, அந்தணன் பேரோடு இருக்கின்றீர்களோ, அந்தணன் ஆவதற்காவது முயற்சி செய்யுங்கள். இது ஒரு வாய்ப்பு. இந்த சாய்பாபா வழிபாடுங்களுக்கு தேவையற்ற ஒன்று, தேவையல்ல. அவனே கூடுறான், நாயன்மார்களை உயர்த்துறான் பாருங்கோ. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நாயன்மாரை பற்றி தெரியல. அந்த நாயன்மார்கிட்ட புகழ பாடித்தான் இதை கொண்டு சொருகிறான். இதுக்கு இல்லை, இவர் எங்கேயோ கிடந்த அப்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்தார், அப்பு இதாக வந்துட்டார். எல்லாரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்தால் எல்லாரும் கண்ணுக்கு தெரியுது. தொலைக்காட்சியில் வந்தால் உடனே தீபம் காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் ஃப்ரான்ஸில் தேடி கொண்டு தெரியல, நம்ம ஒரு ஐயா ஒரு ஆள் அம்மா எனக்கு தீபம் காட்டணும்னு சொல்லி 600 நாள் போகும். 600 நாள் பணத்துக்காக போகும். நீங்கள் பாருங்க. சிவாய நம. பொய்யாயினே எல்லாம் போயகளை வந்தருளி. சிவாய நம. நன்றி.